எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோவானது கனடாவில் வந்து டோரண்டோ சிட்டியிலிருந்து 1 மணித்தியாலம் நோர்த் பக்கமாக ஓடணும். ஹைவே 410 என்ற இடத்துக்கு போய் அங்கே பெல்வுட் என்ற இடத்துல வந்து தாத்தா அவர் வர தோட்டம் செய்வதை அறிந்தேன். அப்போ அவர்கிட்ட இப்போ நேரவே போய் பார்த்து எப்படி செய்கிற தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் அங்கே போய் கொண்டிருக்கிறேன். சரி, அங்கே தாத்தா தோட்டம் மட்டும் செய்யலை, அதோட கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை இதுவும் வச்சு செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதுவும் அந்த ஆட்டு பண்ணை வீடியோவும் பாட்டு இன்னும் ஒன்று போட்டிருக்கேன், அதையும் போய் பார்க்கலாம் என்ற வீடியோ சைடில். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ ஒரு ஐயா அந்த தோட்டத்துல ஐயா வந்து வெங்காயம் பூ செய்யறீங்களாக்குமே? வெங்காயம் செய்யறோம். அந்த வெங்காயம் ஐயா சொல்லி அதை பற்றி கொஞ்சம் ஐயாட்ட கேட்போம். ஓகே ஐயா, இந்த வெங்காயம் பூ வந்து என்ன மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நட்டு எத்தனை நாளைக்கு இடையில குடும்பம்? இதை வெங்காயத்துல தம்பி 3 விதமான வெங்காயம் இருக்குது. செருப்போட வரலாம் இங்க செருப்போட நான் நிக்கிறேன். சொல்லுங்க. ஒன்று சின்ன வெங்காயம், ஓகே, அது 60 நாள்ல விளையும். சின்ன வெங்காயம் அது பூர்க்காது. அடுத்த வெங்காயம் வேதாளங்காய் சொல்றது, அதுவும் நட்டுருக்கீங்க? அதுல ஒரு கொஞ்சம் தான் நட்டுருக்கிறேன். அது இல்லை அங்க இருக்கும், அது அவ்வளவு வேதாளங்க. இந்த போர்ஷன் பாத்தி நட்டுருக்கீங்க. மேடையில நட்டாத்தான் எல்லாம் சூக்காவோட வர அந்தரமா கிடையாது. இல்ல அது இங்க அதோட வரணும் தம்பி. அது நீங்க சொல்றாரு, ஆனா எனக்கு தர்மம் ஒன்று இருக்கல, செருப்பு ஊறப்பட மாட்டாங்க. அது அங்க இங்க இது இவ்வளவும் வேதாளங்க. அங்கால பம்பா வெங்காயத்தின் பூவில எடுத்த விதையில வந்த குமுள் பட்சன்னு சொல்றோம். ஓகே, அது நட்டது இங்கால. இது வந்து இந்தக்க 80 நாள்ல விளை. ஓகே, இப்ப நீங்க வச்சு எத்தனை நாளுதோ? இது வச்சு 70 நாள் ஆச்சு. 10 நாள்ல பிடுங்கள். இந்த தார் காய ஒண்ணுமாக்குமே? 2 வாழ பேருந்து தண்ணி அடியா விட்டா காஞ்சிடும், தார் காஞ்சிடும். தார் காய இல்லைன்னு சொன்னா ஊர்ல நாங்கள் வாழை குத்தி இருக்குத்தானே, வாழை குத்திய போட்டு அப்படி உருட்டி விடுவோம். உருட்டினோடனே தடல் அப்படி மடிஞ்ச உடனே அவர் பிறகு அந்த தடல் சாரம் வெங்காயத்துக்கு போய் சின்ன வெங்காயம் வைக்கும் போது வெங்காயம் தார விழுந்த உடனே பிடி கட்டி கொண்டு அவன் தாவரத்தில் தூக்கி விடுறது. அப்படி செய்யறது. நாங்களும் கொஞ்சம் வெங்காயம் செய்து நாங்களும் இது பம்ப வெங்காயம், சின்ன வெங்காயம் இது நாங்கள் 3 செய்யறது. ஓலப்பட்டையில தண்ணி உரைக்கிறது. ஓலப்பட்டை 2 பட்டை உடைக்கிற கூட நாங்கள் ஓலப்பட்டை. தகரப்பட்டைன்னா தண்ணி விரிஞ்சு விடுவோம். 2 பட்டையும் இப்படித்தானே கண்டென்ட் ஆகல. 2 பட்டையும் இப்படி ஊத்தி கொண்டு துறவுக்கு நாங்கள் சின்ன வயல தண்ணி வரைக்க சொல்லி சொன்னோம்னா துறவுக்கு இந்த மேல ஏறி வரைக்க களிமண் வலிக்கி விட்டுரும், ஓலப்பட்ட உடஞ்சிரும். வீட்டை பேச்சு தான் எத்தனை நாளைக்கு ஓலப்பட்ட கோல் பட்டை கோல்றதுக்கு அவர்கிட்ட காசு கொடுக்கும். தகரப்பட்ட கொடுத்தால் விரியா தண்ணி அப்படியே குழி குழியாக குத்துறதா பிரெண்ட் ஓலப்பட்ட விரிஞ்சு விடக்குமோ. அப்ப இது அந்த வெங்காயம் சின்ன நங்கால நட்டு நாங்கள் அது 60 நாள். அது முடிஞ்சது ஐயா. அது கிட்டத்தட்ட 50 நாள் வந்துட்டுது. இன்னொரு 10 நாள்ல இது கிண்டலாம். இந்த இது சின்ன வெங்காயம். இது மாதிரி கிண்டி எடுக்கலாம். இப்ப வைஃப் இலங்கை போனவா ஊர்ல இருந்து வண்டி கொண்டு வந்தவ. நான் 4 கிலோ நான் வெங்காயம் கொண்டு தாரோட கட்டி கொண்டு வந்தேன். அதுல ஓகே. மற்ற நாங்கள் கீரை வகைகள் அங்கே அது கீரை வகையா? இது கீரை அங்க இருங்க. இது கீரை அதுக்கு தோட்டத்துக்கு எங்கடாது கீரை. வேற பெருசா ஒன்றும் போட இல்லையா? அடுத்தடுத்த படிச்சது பிடலங்காலெல்லாம் போடலாம் போட்டுக்கிட்டு அங்கால போவோம். வளரே இல்லை பாருங்க, அங்க பாப்போம். இப்படி வேறு இதுகள் எல்லாம் போஞ்சி, இவ்வளவும் போஞ்சி கண்டு இந்த நேருக்கு கொடி மாதிரி இதுல போய் அங்க போய் எல்லாம் ஒரு மாதம் 2 மாதத்துல வந்தீங்களா அப்படியே காயல் இதுல தொங்கும். பைத்தங்கொடி மாதிரி வேற அடுத்து அங்க அந்த அதுல இருந்து அது வரையும் பைத்தங்கொடி அங்க நிக்குது. அது பைத்தங்கொடி. ஆனா அது வளர வாழை 1 மாதத்துல வளர்ந்துடும். 1 மாதத்துல வளர்ந்து. ஆனா போஞ்சி இலைக்கு ஒரு காய விடும் நினைக்கிறேன். அந்த ஒரு இலைக்கு நல்லா காய்க்கும். நல்லா காய்ச்சது. அது மாதிரி பாவல் காயாகுமா? இது பாகல். இது பாவல். இதுல இருந்து அவ்வளவு வரையும் பாகல். இது புடலங்கண்டு. புடலாம் இது கயிறு கட்டி கழு கட்டுறாங்க. இது அந்த மாதிரி வேலி கொண்டு இதுல போட்டுட்டு
அதுல போட்டு கிடக்கு அந்த கம்பியால போட்டுட்டு வேற இதுல படர விடுறது. படர விட்டு அப்புறம் காய் வேற கல்லு கல்லு கட்டுறது வளையாம சுருளாமல். ரைட் ரைட். ஏன்னா ஊர்ல நாங்க பார்த்தது இல்ல காய் வந்த உடனே அது வரும். அப்புறம் கட்டை இல்லைண்டா இப்படி சுருண்டு கட்டினா. இது மிளகாய் கண்டு. இது மிளகாய் தக்காளியா? இல்ல இல்ல இது மிளகாய். இதெல்லாம் மிளகாய் கண்டு. இது நாங்க கீரை பிடுங்கிறதுக்காக சுத்தி வர கீரையில விட்டு கிடக்கு. ஒவ்வொரு நாளும் பிடுங்குவோம். நாங்க என்னோட ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி வந்தா பாருங்க 3 மாதத்துல வேற இதோட எல்லாம் பூத்து காய்ச்சி கொண்டிருக்கு. நல்ல இடம் ஐயா, எனக்கு பிடிச்சிருக்கணும். நாங்க வரும்போது பார்த்தோம் சூப்பரா இருக்குன்ற இடம். ஃபியூச்சர்ல தேவையான இங்க எல்லாம் மூவ் பண்ற பிளான். இது கீரை இங்க இது நல்ல கீரை. ஊர்ல இருந்து விதை வந்து ஊர் வந்து இந்த குப்பை கீரை மாதிரி. இது சொங்கீரை, நல்ல கீரை. இதெல்லாம் கீரை கீரை வகை. நீ நட்டுங்களா? இது நட்டு வீசி விடுறது, மண்ணுக்கு கலந்து போட்டு. ஊர்ல நாங்க என்ன சொல்றோம், சின்ன பாத்தி அடி போட்டோம், அதுக்கு தூவி போட்டு வளர்ந்தா பிறகு இங்கே பிளேட்டு நட்டு வரும். இங்கே அதை நான் முதல் செய்தேன். அதுல அங்க அவ்வளவு பெரிய எங்களுக்கு கறி தேவைக்கும் ஒரு கொஞ்சம் நஞ்சத்தை கடைக்கும் கொடுக்கறது கணக்க செய்து. இங்க எங்கட இந்த கீரை தின்ற ஆக்கள் குறைவு. இது தக்காளியா? இது தக்காளி. மிதிக்க வேண்டாம், மிதிக்கலாம் பிறகு. இல்ல நீங்க யோசிக்காது. மருந்தடிச்சுக்கா? மருந்தடிச்சது. இந்த பூச்சிகள் இங்க பாருங்க. இதுல 10 காய் கிடக்கு. ஆனா சின்னலே காய்ச்சிட்டு சின்ன இல்ல, இதுக்கு வயது வந்து விட்டுது. வயது வந்துட்டது. இங்க வெதரால கொஞ்சம் குளிர்ச்சி இருந்தபடினால நாங்க பிந்தி நட்டது. இங்க இருக்க 10 காய்க்கு கிடக்கு. இங்க இருங்க, அது சின்ன பெருக்கு வேணும். பெருக்கு வேண்டாம். இங்க இருங்க, இவ்வளவு இடைவெளி விட்டு கிடக்கு. இதெல்லாம் கடந்து இப்படி வேறு. அந்த தரையும் நல்ல உரமான தர போல உரம். என்ன உரம் வந்து அப்போ களித்தர மாதிரி இருக்கு. களித்தர இல்ல, மணல் தர. இங்க ஊர்ல இங்க ஆட்டின் இதை கொண்டு வந்து கொட்டுறது. இனி கோழிகள் இந்த இதை கொண்டு வந்து கொட்டுறது. அது கொட்ட முடியாது. எல்லாம் நாங்கள் ஊர்ல நாவல் செரு இருக்குல்ல, நாவல் செருக கொண்டு வந்து நிலத்தோட மிக்ஸ் பண்ணி விடுறது. மற்ற மாட்டேரு கத்திரி பிள்ளை பூத்துட்டார். கத்திரிக்காய் பூ. இது வெள்ளை கத்திரி, அது நீல கத்திரி. அது பர்பிள் கலர் பூவா இருக்குமே. பூவில கண்டுபிடிக்கலாம். அது பர்பிள்டா பர்பிள் பூவா? அது நீலம், இது வெள்ளை. இது கத்திரி. இதுக்கா முட்டி கத்தரி, குண்டு கத்தரி, நீல கத்தரி கண்டு கணக்க கிடக்கு. இதெல்லாம் கத்தரி. இதெல்லாம் இது போல 50 கண்டு கத்தரி கண்டு. இதால 100 கண்டு மிளகாய். வெதரம் நல்ல வெதரம் ஓல்டே இதுக்கு வந்து வேலை செய்யலாம். அவ்வளவுக்கு 79 வயதாக விட்டது ஓல்டே இருக்கு. 79 தெரிய இல்லையே. நான் இருக்கிறேன். வேலை செய்யறபடியே தான் அப்படி இருக்கு. வேலை செய்யறபடியா? வேலை செய்யாட்டி ஓடத்தான் தாத்தாக்கு நீங்கள் ரெண்டு எல்லாம் எடுத்து கொடுக்கணும். நாங்கள் என்னண்டா ஃபேமிலியே விவசாய குடும்பம். நீங்க வேலை செய்யறபடி தான் ஜிம் அதை கொண்டு போறது நடக்கிறது இல்லை. 3-4 தலைமுறையா தோட்டக்காரர். தோட்டக்காரன் சொன்னா அது அப்படியே பரம்பரையா அப்பா அப்பாண்டி அப்பா செய்ததை நாங்கள் செய்து கொண்டு வர. இப்ப அதை பார்த்துட்டு எங்கட பிள்ளைகளும் செய்யுது. நல்ல சூப்பரா இருக்கு. எங்களுக்கு யாரும் இருக்காங்க பிள்ளைலாம் படிப்ப முடியும். இலவமும் பிள்ளைங்க தான் பாருங்க. வெறும் பாருங்க, உங்களுக்கு இங்க இதுல எல்லாம் ஒரு காணி விளையாட போகுது. கடைசி காலத்துல 25 ஏக்கர் விளையாட போகுது. கடைசி கொண்டு வரலாம். இப்ப பிள்ளைகள் படிப்பு முடியும். இப்ப சின்ன ஒரு 5-6 பையன் போகணும். ஓகே, தாராளமா பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கணும். பிடிச்சிருக்கு. சரி, நன்றி. இதுவரைக்கும் நீங்க சொன்னதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு. திருப்பி 3 மாதம் கழிச்சு காய் புடுங்க வரும். நல்லது, பாருங்க. வந்து ஓகே பார்ப்போம். நாங்கள் அங்கே பார்ப்போம். ஓகே, நன்றியா. நல்லது, சந்திச்சதுக்கு நன்றி. பாய்.